தெலுங்கானாவில் நடந்த பயங்கரமான சம்பவங்க. ஒரு ஹஸ்பண்டு தன்னோட ஒய்ஃபுக்காகவும் பிள்ளைங்களுக்காகவும் வெளிநாட்டில் போய் வேலை பார்க்குறாரு. நல்ல காசு வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இவ்வளோ வருஷம் இங்கே இருந்துட்டோம், ஊருக்கு போகணுன்னு தெலுங்கானாவுக்கு வராரு. வந்து 3 நாள் தான் இருக்கும், மர்மமான முறையில் இறந்து போகிறாரு. இந்த சம்பவம் அந்த பகுதி ஃபுல்லாக பேசப்படுது. அதுக்கப்புறம் போலீஸ் வந்து விசாரிக்கிறாங்க. ஒட்டுமொத்த உண்மையும் தெரிய வருது. தன்னோட சொந்த ஒய்ஃப் கையால் தான் இந்த ஹஸ்பண்டு இறந்துருக்காங்க. பக்காவாக ஸ்கெட்சு போட்டு தான் இந்த கொலையே பண்ணியிருந்திருக்காங்க. இந்த சம்பவம் அந்த பகுதி ஃபுல்லாக பேசப்படுது. அப்படி அங்கே என்ன நடந்தது அதுதான் உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன். எல்லாருக்கும் வணக்கம், நான் தான் பாலாஜி பேசுகிறேன். நம்ம தெலுங்கானாவில் நிஜாமாபாத் மாவட்டத்துக்கு போகணும். அங்கே நியால்கல் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு கிராமம். ஒரு அம்மா வந்து பார்த்துட்டிங்கன்னா தன்னோட பிள்ளைய கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. ஹோட்டலுக்கு போய் வேலை பார்த்து இப்படி தான் அவங்களோட வாழ்க்கையே போயிட்டுருக்கு. அந்த பிள்ளை நல்லா படிக்கிறான். இப்படி வளர்ந்து ஃபாஸ்ட் ஃபுட் கடையை வைக்கிறான். அதுலேருந்து நல்ல வருமானம் வருது. சரி, ஓகே, பிஸ்னஸ் இருக்குது, நம்ம இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போன்னு பொண்ணு தேடுறாங்க. நிறையா ஜாதகம் வருது. கடைசியாக சந்தியா அப்படின்னு சொல்லப்படுற பொண்ணை பிடிக்குது. அந்த சந்தியா வந்து பார்த்துட்டிங்கன்னா நர்ஸு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கடைசியாக கல்யாணமும் பண்ணி வைக்கிறாங்க. எந்த பிரச்சனையும் கிடையாது. ஒரு புள்ள ஒரு பொண்ணெல்லாம் பிறக்குது. நல்லபடியாக போயிட்டுருக்கும்போது தான் சரி, ஓகே, நம்மளுக்கு நல்ல வருமானம் வரணும், அப்போனா நம்ம வெளிநாடு தான் போயாகணும்னு வெளிநாடு அந்த பிரசாந்த் அப்படின்னு சொல்லப்படுறவர் போகிறாரு. அப்படி அங்கே போயிட்டு சம்பாதிக்கிறாரு. அந்த காசை வந்து வீட்டுக்கு அனுப்பி விடுறாரு. நான் நர்ஸு வேலை பார்க்குறாங்கன்னு சொன்னேன்ல, இவங்க தனியார் ஹாஸ்பிட்டலில் நர்ஸு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே வீட்டில் ஒரு பிள்ளையும் ஒரு பொண்ணும் மட்டும் இருக்குது. இப்படியே வாழ்க்கை வந்து போய்கிட்டே இருக்குது. மாத கணக்காக வந்து போகுதுங்க. இவர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போய் 2.5 வருஷம் கழித்து ஊருக்கு வராரு. வந்து பிள்ளைங்களையும் ஒய்ஃபையும் பார்த்துட்டு மறுபடியும் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு. இப்படி அங்கே வேலை பார்க்குறாரு. காசெல்லாம் வருது. இப்படி போகும்போது தான் அவர் நினைக்கிறாரு, சரி, ஓகே, எவ்வளோ நாள் தான் சவுதி அரேபியாவிலே கிடக்கிறது, நம்ம ஊருக்கு பெர்மனண்ட்டாக போயிடுவோம் அப்படின்னு யோசித்து அவங்களோட ஒய்ஃபுக்கு அடித்து சொல்கிறாங்க, நான் இனிமேல் இங்கே இருக்க போகிறேன்ல, நான் அந்த ஜூன் மாதம் வரப்போகிறேன், இனிமேல் அங்கே தான் அப்படின்னு சொல்கிறாப்புல. இதை கேட்டால் அந்த லேடி செம்ம ஷாக்கு. சரி, ஓகே, வாங்க அப்படின்னு அந்த லேடி சொல்கிறாங்க. இவர் சொன்னபடியே இந்த ஜூன் 2026 கரெக்டாக 27ஆம் தேதி ஹைதராபாத் ஏர்போர்ட்டில் வந்து கால் வைக்கிறாப்புல. இவங்களை அழைக்கிறதுக்காக ஒய்ஃபு அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து வராங்க. இப்படியே போயிட்டுருக்கு. 27ஆம் தேதி 28ஆம் தேதி பிரச்சனை இல்லை. 29ஆம் தேதி தான் ஒரு பயங்கரமான சம்பவம். இந்த பிரசாந்தோட பழைய நண்பர், அந்த கிராமத்தில் சின்ன வயசுலேருந்தே பிறந்து வளர்ந்துருப்பாங்கள்ல, அப்படி ஒரு பழைய நண்பர் ஒருத்தர் வெங்கடப்புன்னு சொல்லப்படுறவர் இங்கே பிரசாந்தை பார்க்குறதுக்காக வராங்க. இங்கே உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. இன்னொருத்தரும் வராப்புல. நைட் நேரத்தில் அப்படி குடிச்சிட்டு பேசிக்கிட்டு இருக்கும்போது இந்த பிரசாந்த் மேலேருந்து கீழே விழுகிறாரு. உடனே வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த ஆள் வேறு குடிச்சிருக்காப்லையா. அதுக்கப்புறம் தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. எந்த பிரச்சனையும் இல்லை, சளின்லாம் போடுறாங்க. அதுக்கப்புறம் இவரை வீட்டுக்கு அனுப்பி விட்டுறாங்க. அடுத்த நாள் தான் ஒரு பயங்கரமான சம்பவம். இவர் இறந்து போகிறாரு. எப்படி இறந்தாருன்னு கேட்கும்போது அந்த ஒய்ஃபு சொல்கிறாங்க, இது மாதிரி கட்டிலேருந்து கீழே விழுந்துட்டாரு அப்படின்னு. ஏன்னா ஏற்கனவே மாடியிலேருந்து விழுந்து அப்போ தான் ட்ரீட்மெண்ட் பண்ணி வந்திருக்காங்க. உடனே வந்து கட்டிலேருந்து கீழே விழுந்து இறந்துட்டாரு அப்படின்னு ஒய்ஃபு சொல்கிறாங்களா. இந்த சம்பவம் மிகப்பெரிய வந்து ஒரு பேசு பொருளாக மாறுது. இந்த பிரசாந்தோட அம்மா இருக்காங்கள்ல, அவங்க தனியாக வசிச்சுக்கிட்டு வந்துக்கிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு புள்ள இங்கே ஊருக்கு வந்ததே தெரியாதான். யோசிச்சு பாருங்கள், ஊருக்கு வந்ததே என்கிட்ட தெரியப்படுத்தலைங்க அப்படின்னு இவங்க காண்டாகி இவங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்றாங்க. என் புள்ள இறந்ததில் சந்தேகம் இருக்குது, எனக்கு இருந்தது ஒரு புள்ள தான், எனக்கு என்னமோ என் மருமக மேலே தான் சந்தேகமாக இருக்குது அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இங்கே போஸ்ட்மார்ட்டம் பண்ணுவாங்கள்ல, அப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல இவங்க போய் காத்திருக்காங்க. மழையெல்லாம் பேஞ்சிக்கிட்டு இருக்கு. நான் பிள்ளையோட மூஞ்சை பார்த்துடணும் அப்படின்னு அந்த மழையில் நனைஞ்சிக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்காங்க. இப்படி எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்கு. அவங்க வந்து அழுகிறாங்க. போஸ்ட்மார்ட்டம்லாம் வந்து முடியுது. அதுக்கப்புறம் போலீஸ் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் ஒட்டுமொத்த உண்மையும் தெரிய வருது. என்ன நடந்துருக்குன்னா, இவங்க சவுதி அரேபியாவுக்கு போனாங்கள்ல, சவுதி அரேபியாவுக்கு போனதுக்கப்புறம் இந்த லேடி வந்து சும்மா இல்லை. இவங்க தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அங்கே அனில் அப்படின்னு சொல்லப்படுற ஒருத்தன், அவனை வந்து பிடிச்சிருந்துருக்கு, பேசுகிறாங்க. இங்கே ஒரு தொடர்பு வந்து உருவாகுது. இப்படி வந்து பழகி பல நாள் வந்து இப்படி போய்கிட்டே இருக்குது. இவர் 2 வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தார்ல, 5 வருஷம் சவுதி அரேபியாவில் இருந்தார். 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் வந்தார். வந்துட்டு போயிட்டு தன்னோட பிள்ளைங்களுக்காகவும் ஒய்ஃபுக்காகவும் தான் அங்கே வேலை பார்க்குறாங்க. சரி, ஓகே, நம்ம அங்கே டைம் வந்து அதிகம் ஸ்பெண்ட் பண்ண முடியலை, அதனால் ஊருக்கு வந்து ஒய்ஃபு பிள்ளைங்களோட இருப்போன்ட்டு தான் வராரு. ஆனால் இந்த ஒய்ஃப் என்ன நினச்சிருக்காங்கன்னா, எங்கே நம்மளோட ஹஸ்பண்டு இங்கே பெர்மனண்ட்டாக வந்து செட்டில் ஆகிட்டா அனிலோட பேச முடியாதோ,
அவங்களோட இருக்க முடியாதோ அப்படின்ட்டு ஒய்ஃபு ஸ்கெட்சு போடுறாங்க, எப்படியாவது கொலை பண்ணணும்னு. இதுக்காக தனியார் ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்ததை விட்டுட்டு இங்கே கொலை பண்ணுறதுக்கு பிளான் போடுறாங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் வாங்குறதெல்லாம் ஆவாதான், இவங்களை கொலை பண்ணால் தான் சரியாக இருக்குமா அப்படின்ட்டு அந்த அணிலோட சேர்ந்து பிளான் போடுறாங்க. அப்படி பிளான்லாம் போட்டு வந்த உடனே நம்ம வந்து இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அந்த லேடி என்ன பண்ணுறாங்கன்னா, ஊரில் அவங்களோட ஃப்ரெண்டு இருக்காங்கல்ல வெங்கட், அவங்கள கூப்பிட்டு இது மாதிரி என் ஹஸ்பண்டோட சேர்ந்து நல்லா குடி, இது மாதிரி கொலை பண்ணணும் அப்படின்னு பிளானை சொல்லியிருந்திருக்காங்க. அந்த வெங்கட்டும் வந்து இங்கே உட்காந்து நைட்டு குடிச்சிருந்துருக்காங்க. இப்படி நல்லா வந்து குடிச்சிட்றாங்க. இந்த நேரத்தில் அந்த அணிலும் வந்துடுறாப்புல. இங்கே பேசி எல்லாம் வாக்குவாதம் ஆகுது. அப்படியே ஒய்ஃபு இவங்கெல்லாம் சேர்ந்து அந்த ஆளை பிடிச்சி தள்ளிடுறாங்க. அவர் சம போதையில் இருந்திருக்காரு. அவரை வந்து ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் காப்பாற்றிடுறாங்க. அவர்கிட்ட சொல்லியிருந்திருக்காங்க, நீங்கள் அதிகமாக குடிச்சிருந்துருக்கீங்க, அப்படியே உளுந்துட்டீங்கன்னு அவரை சொல்லி ஏமாற்றிருந்துருக்காங்க. இப்படியே அவர் வந்து அப்படியே இருந்துக்கிட்டே இருக்காப்புல. இவரை கொலை பண்ணணும் அப்படின்னு இன்னமும் வந்து அவங்க விடலை. வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்கல்ல. வீட்டில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் கையில் வந்து இந்த சளியம் போடுறதுக்கு ஒரு ஊசி போட்டிருப்பாங்கல்ல கையில், அது இன்னமும் வந்து கையில் இருக்குது. இந்த லேடி வேறு வந்து என்ன நர்ஸு தானே, இவங்க மருந்து போடுறேன்னு மயக்க மருந்து எடுத்து போட்டு விட்றாங்க. அடுத்த அந்த லெட்டினில் இருக்கும்ல திரவம் சுத்தப்படுத்துறதுக்கு, அதை எடுத்து கையில் வந்து போட்டுடுறாங்க. எல்லாம் நரம்பு வழியாக போகுது. இது உடம்பு ஏற்றுக்காமல் அங்கனையும் அந்த ஆள் வந்து இறந்து போகிறாங்க. இதை எப்படா சமாளிக்கிறதுன்னு பார்த்துட்டு கட்டிலேருந்து கீழே இறந்துட்டாங்க அப்படின்னு சமாளிக்கிறாங்க. இது ஊர் ஃபுல்லாக செய்தி வந்து பரவுது. அவங்க அம்மா கம்ப்ளைண்ட் கொடுத்தோன்னே போலீஸ் விசாரித்து உண்மையை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இதில் வந்து உறுதுணையாக இருந்தது அந்த வெங்கட், அவர் தான் குடிக்க வச்சு இதெல்லாம் பண்ணது. அடுத்து அந்த அணில் அந்த லவ்வர், அவங்க தான் வந்து இந்த மெயினாக அதை பண்ணது. அடுத்த அந்த லவர், அதுதான் அந்த ஒய்ஃபு. இந்த 3 பேர் தான் அதை பண்ணாங்க அப்படின்னு போலீஸ் கைது பண்ணிடுறாங்க. நீதிமன்ற காவலையும் தூக்கி போட்டிருக்காங்க. இன்னமும் வந்து விசாரணை நடக்குது, வேறு யாரும் இதில் சம்மந்தப்பட்டிருப்பாங்களா அப்படின்னு. யோசிச்சு பாருங்கள், ஒரு பொண்ணு இருக்குது. பிள்ளைக்கும் பொண்ணுக்காகவும் அப்புறம் ஒய்ஃபுக்காகவும் தான் இவர் சவுதி அரேபியாவில் போய் வேலை பார்த்துருக்காரு. ஆனால் இந்த ஒய்ஃபு இப்படிப்பட்ட வேலையை பார்த்துருந்துருக்காங்க. அதை விட அவன் இங்கே ஊரில் வந்து இருக்கக்கூடாது, அவனை போட்டு தரணும் அப்படின்னு ஸ்கெட்சு போட்டு பக்காவாக பண்ணியிருந்துருக்காங்க. ஆனால் மாட்டிக்கிட்டாங்க. இதை என்ன சொல்கிறது அப்படின்னே வந்து தெரியலைங்க. பிடிக்கலையா, நான் அணிலோட தான் வாழணும் அப்படின்னா அதுக்கு அவந்தால் வந்து டிவோர்ஸ் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாமே. கொலை பண்ணுறது தான் சொல்யூஷனாக என்ன? இப்படி கொலை பண்ணி இப்போ ஜெயிலில் இருக்காங்க. நீங்கள் அந்த சம்பவத்தை எப்படி பார்க்குறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ அது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு நான் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். பை கைஸ்.